இந்த நாளிலும் கத்தர் உங்களோடு கூட பேசும்படியாக சில காரியங்களை கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுறேன். கதவுகள் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாதை இல்ல, வாழ்க்கையில ஒரு இடத்துல அப்படியே தேங்கி நிற்கிறது போல இருக்குது. முன்னேறி போகிறதுக்கு வழி இல்ல, எந்த கதவுகளும் திறக்கப்படல, எந்த வழிகளும் தென்படல. இப்ப அடுத்தது என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் அங்கலாய்த்து திகைத்து கொண்டு நிற்கிற சூழ்நிலைகள் சில நேரங்கள்ல வருகிறது. கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. இன்றைக்கு கதவுகள் அடைக்கப்படுகிறதற்கு என்ன காரணம்? ஒரே இடத்துல தேங்கி நின்று கொண்டு இருப்பதற்கு என்ன காரணம்? முன்னேறி போக முடியாதபடிக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறதற்கு என்ன காரணம்? நம்ம எதிர்பார்த்திருக்கும் கதவுகள் திறக்கப்படுமா? எப்பொழுது திறக்கப்படும்? இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கு, அப்படிதானே பிரியமானவர்களே? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க கதவுகள் நிச்சயமாக திறக்கப்படும். வேதத்துல ஒரு மனிதருடைய கதவுகள் அடைக்கப்பட்டுச்சு. அந்த மனிதர் யார் அப்படின்னு பாப்போமா? அவருடைய சரித்திரத்தை நம்ம பாப்போமா? நோவாவின் காலங்கள்ல நோவா மிகுந்த உத்தமனா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறார். தேவனை தேடுகிறவராகவும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவராகவும் நோவா காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? தேசம் எங்கும் கொடிய பாவத்தினால நடந்துச்சு. எல்லா ஜனங்களும் பாவிகளா இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லா மனுபுத்திரரையும் உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அத்தனை பேரையும் அழித்து தீர்க்க வேண்டும் என்கிற மூர்க்கம் கர்த்தரிடத்துல இருந்தது. அதனால கர்த்தர் நோவாவுக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார், நான் இந்த பூமியை வெள்ளத்தினால அழிக்க போகிறேன். ஆனா நீ என்னுடைய சொல்படி கேட்டு எனக்கு உத்தமனா இருக்கிறபடினால உன் குடும்பத்தை நான் ரட்சிப்பேன். அதனால நான் சொல்றபடி நீ செய். நான் சொல்றபடியெல்லாம் நீ செய்யும் பொழுது உன்னுடைய குடும்பம் காக்கப்படும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நோவாவுக்கு ஒரு பேழையை கட்டும்படி கட்டளையிடுகிறார். அவர் என்னென்ன அளவுகள் சொல்லுகிறாரோ, எப்படி எப்படிலாம் செய்ய சொல்றாரோ அதே போல நோவாவும் அந்த பேழையை செய்து முடிக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். பேழை அருமையாய் கட்டப்பட்டு இருக்குது. பாக்குற எல்லா ஜனங்களும் நோவாவை கேலி பண்ணிட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. மழையாவது ஒன்னும் வரப்போறது இல்ல, நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா இவர் இப்படி உட்கார்ந்து பேழையை கட்டிக்கிட்டு இருக்காரு. யாருக்கு கட்டுறாரு? எதுக்காக கட்டுறாரு இவ்வளவு பெரிய பேழை? என்ன அவசியம்? இவருக்கு யாரு சொன்னா? அப்பவும் நோவா எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, மனம் திரும்புங்கள்னு. யாரும் கேட்கிற மாதிரி தெரியல. நோவா அவருடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொன்ன எல்லா வேலைகளையும் நோவா செஞ்சுட்டே இருக்கிறார். நோவா பேழையை கட்டி முடித்த உடனே ஆண்டவர் நோவாவுக்கு கட்டளையிடுகிறாரு, பேழை கட்டி முடிச்சாச்சு, இப்ப நீ என்ன செய்ய? உன்னுடைய குடும்பத்தை பேழைக்குள்ள கொண்டு போ. எல்லா மிருக ஜீவன்களிலும், எல்லா ஊரும் பிராணிகளிலும், எல்லா பறவைகளிலும், காட்டு மிருகங்களிலும், நாட்டு மிருகங்களிலும், எல்லா மிருக வகைகளிலும், எல்லா ஜந்துக்களிலும் ஜோடி ஜோடியாக 2 பேழைக்குள் வரும் அப்படின்னு கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதே போல எல்லா மிருகங்களும் ஜோடு ஜோடாக பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறது. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனத்துல கர்த்தர் கதவை அடைக்கிறார். ஆனா அந்த கதவு எப்ப திறக்கப்படுது அப்படின்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 16வது வசனத்துலதான் அந்த கதவு திறக்கப்படுது. 7வது அதிகாரம் 16வது வசனத்துல கதவு பூட்டப்படுது. 8வது அதிகாரம் 16வது வசனத்துல கதவு திறக்கப்படுகிறது. இந்த 2 அதிகாரங்களுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்க பேழைக்குள்ளவே இருக்கிறாங்க. 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்கிறது. 40 நாளைக்கு அப்புறம் மழை நின்று போயிடுச்சு. அதற்கப்புறம் ஒரு 110 நாட்களுக்கு பூமியின் மேல ஜலம் நின்று கொண்டே இருக்கிறது. தண்ணி வடியல, நின்று கொண்டே இருக்கிறது. பேழை அப்படியே மிதந்து தண்ணியில போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 73 நாட்களுக்கு அப்புறம் தான் மலைகளே தெரிய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் மலையே தெரியல. அதுக்கப்புறமும் ஒரு 40 நாள் கழித்து தான் நோவா ஒரு காக்காவையும் ஒரு புறாவையும் வெளியே அனுப்புறாரு. அதுங்க போயிட்டு திருப்பி வந்துருது. திருப்பி ஒரு 7 நாள் கழிச்சு திருப்பி ஒரு புறாவை வெளியே அனுப்புறாரு. அந்த புறாவும் வீட்டுக்கு திருப்பி வந்துருது அந்த பேழைக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு 7 நாள் கழிச்சு திருப்பி ஒரு புறாவை அனுப்புறாரு. அந்த புறா ஒரு ஒலிவ செடியை வாயில கவிட்டு வருகிறது. அதற்கப்புறம் ஒரு 34 நாட்களுக்கு தண்ணீர் அப்பந்தான் மெதுவா எல்லாம் வற்றி போகுது. ஆனா நிலம் காயவில்லை. அதற்கப்புறம் ஒரு 56 நாட்கள் கழிச்சுதான் முழுமையாக பூமி காய்ந்து போகிறது. அதுக்கப்புறம் தான் இந்த 8வது அதிகாரத்தில் உள்ள 16வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார்,
அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன் கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள்னு சொல்ற வரைக்கும் கதவு திறக்கல. எப்போ கர்த்தர் கதவை திறந்தாரோ அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியே புறப்பட்டு வந்தாங்க. அது வரைக்கும் அவங்க வெளியே வர முடியல. ஏன்னா கதவுகளை அடைத்தவர் கர்த்தர். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. மழை வந்துட்டு இருக்கு. மழை ஒரே நாள்ல பெரிய வெள்ளம் வந்து விடல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மழை என்ன செய்து கூடுது. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் ஜனங்க கதறி இருப்பாங்க, அழுதுருப்பாங்க, கூக்குரல் இட்டிருப்பாங்க. ஐயோ வெள்ளம் ஏறிக்கிட்டே போகுதே, இப்ப என்ன பண்ணன்னு தெரியலையேன்னு. இங்க நோவாவின் குடும்பத்தார் பேழைக்குள்ள இருக்கிறத அவங்க கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. நிறைய பேர் உள்ள வந்து அந்த கதவை திறக்க சொல்லி நோவாவை தட்டி இருப்பாங்க, பேழை கதவை தட்டி இருப்பாங்க. ஒருவேளை நோவா மனம் இறங்கி ஐயோன்னு சொல்லி கதவை கூட திறந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஜனங்களும் வெளியில சாகுறாங்க. அந்த வெள்ளம் மிக கொடியதா இருக்கிறது. அந்த பேழை அவ்வளவு பெரிய உலகம் காணாத அந்த வெள்ளத்துக்கு அந்த பேழை தப்பிக்க வேண்டும். அந்த பேழைக்குள்ள ஒரு சின்ன தண்ணி கூட போய்விடக்கூடாது. ஒருவேளை மனிதன் பூட்டி இருந்தால் அந்த பேழை ஒருவேளை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காது. அது கர்த்தர் அடைத்ததுனாலதான் அந்த பேழை மிகவும் ஸ்ட்ராங்காக ஒரு பலமான ஒரு பூட்டாக அங்க பூட்டப்பட்டது. சில வேளைகள்ல கர்த்தர் கதவுகளை அடைக்கிறார். கர்த்தர் கதவுகளை அடைத்தா யாருமே திறக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லி இருக்குது, பரிசுத்தரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல அது சொல்லுது. திறவுகோள்களை உடையவர். இங்க நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் உள்ள இருக்கிறாங்க வேலைக்குள்ள. கர்த்தர் கதவை பூட்டிட்டாரு. அவங்க மாத்திரம் உள்ள இல்ல, விலங்குகள் எல்லாமே உள்ள இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பம் ஒரு பேழைக்குள்ள கிட்டத்தட்ட 365 நாட்கள் இருக்கிறாங்க. அவங்க உள்ளேயே தான் சமைக்கணும், அவங்க உள்ளேயே தான் சாப்பிடணும், அவங்க உள்ளேயே தான் படுக்கணும், அவங்க உள்ளேயே தான் என்ன செய்யணும், இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம குடும்பத்தோட கொண்டு போய் நம்மள ஒரு பேழைக்குள்ளேயோ ஒரு கப்பலுக்குள்ளேயோ அடைச்சு தண்ணியில விட்டுட்டாங்கன்னு வைங்க, எத்தனை நாள் நம்மளால அந்த தண்ணிக்குள்ள நம்ம குடும்பத்தாரோட கூட நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய காரியம். இல்ல மாமியார் மருமக்கமார்கள் 3 பேர் இருக்கிறாங்க, மகன்மார்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பத்தார் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் பேழைக்குள்ள மிகவும் மிகவும் உண்மையும் உத்தமமுமாய் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு அந்த பேழைக்குள்ள பொறுமையாய் காத்திருந்தாங்க. கர்த்தர் பூட்டினார், கர்த்தரே திறக்கும் மட்டும் நம்ம பொறுமையா இருப்போம்னு அவங்க அந்த குடும்பத்தார் மிகவும் பொறுமையா பேழைக்குள்ள என்ன செஞ்சாங்க, காத்திருந்தாங்க. கர்த்தரிடத்துல காத்திருந்தாங்க, கர்த்தரிடத்துல ஜெபிச்சாங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த மழையை ஒரு நாள் ஓய பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஜெபிச்சாங்க. இந்த கதவுகள் அடைக்கப்பட்ட நாட்கள்ல இன்னைக்கு அந்த பொறுமை நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அடைத்தவர் ஒரு நாள் கண்டிப்பா திறப்பார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த பொறுமை நமக்கு என்ன செய்யணும், வேணும். பொறுமையோட காத்திருக்கணும், கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். அவர் திறக்கிற வரைக்கும் விடாம அவரிடத்துல என்ன செய்யணும், பொறுமையோட காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். 2வது, கர்த்தர் ஒரு கதவை அடைத்திருக்கிறார்னா அது நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். அது என்றைக்கும் தீமையாக இருக்காது. அதனால கர்த்தர் சில கதவுகளை அடைக்கிறார்னா நம்ம கர்த்தர் திறக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தோம்னா நன்மையான நாட்களின் போது ஏற்ற வேளையில சீக்கிரத்திலே தீவிரமாய் அவரே வந்து அந்த கதவுகளை திறந்து விடுவார். அப்படி அந்த கதவுகளை அவர் திறக்கும் போது நம்ம பார்க்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப புதிதானதா இருக்கும், பழையதா இருக்காது. இங்க நோவாவினுடைய பேழை திறக்கப்படுது, நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தாரும் வெளியே வருகிறாங்க. பழைய பூமி இல்ல, புது பூமி உண்டாயிருந்தது. அதே போலதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த கதவுகள் திறக்கம் போடும் பொழுது புதிய காரியங்களும் புதிய நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு புதிய சீசனை நமக்கு என்ன செய்வாரு, தருவாரு. அப்படி அவர் திறக்கும் போது அந்த கதவு அனுகூலமான கதவா இருக்கும். நம்ம 1000 வழிகள்ல யோசிப்போம், ஒருவேளை இப்படி போயிடலாமா, அப்படி போயிடலாமா, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே, எந்த வேலை செஞ்சாலும் சரியில்லையே, ஏன் இப்படி இருக்குது, ஏன் கர்த்தர் என் கதவை அடைச்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம சுய பலத்துல சுயமாய் சில முயற்சிகளை நம்ம எடுப்போமானால் அது அனுகூலமாகவும் அது நமக்கு எந்த பிரயோஜனமாகவும் இருக்காது. ஆனா கர்த்தர் திறக்கும் போதுதான் அது நமக்கு அனுகூலமாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? இங்க 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 12வது வசனத்துல பவுல் சொல்கிறாரு, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தூரோவா பட்டணத்தில் வந்த பொழுது
கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். 14வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்க கர்த்தராலே கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ வாசல்கள் கர்த்தராலே திறக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வெற்றி சிறக்க முடிகிறது. எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் அறிவின் வாசனையை அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு கதவை திறந்தால் அது அனுகூலமான கதவு, அது வெற்றியின் கதவு, அது பாதுகாப்பின் கதவு. ஆனால் கர்த்தர் ஒரு கதவை அடைக்கிறாருன்னா அதுவும் பாதுகாப்புக்காகத்தான், அதுவும் நன்மைக்காகத்தான், அதுவும் நம்முடைய விசுவாசத்தை மேம்படுத்துவதற்காகத்தான். இந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்க நேரத்துல விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. விசுவாசம் பொன்னை போல சோதிக்கப்படுகிறது. சில நேரங்களில் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போதுதான் நமக்கு விசுவாசத்துல ரொம்ப பலகீனமாகக்கூடிய காரியங்கள் வரும். ஐயோ, இது என்ன இப்படி இருக்குது, இதுக்கா ரட்சிக்கப்பட்டோம், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஆனா நமக்கு மட்டும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஏன்? உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க கதவுகள் திறக்கும், நிச்சயம் திறக்கும். மற்றவங்களுக்கு திறந்ததை விட அனுகூலமாக உங்க கதவு திறக்கப்படும். திறக்கும் போது அந்த கதவுகள் வழியாக வெற்றி வரும், ஆசீர்வாதங்கள் வரும், நன்மைகள் வரும், புதிய காரியங்கள் வரும். புதிய புதிய ஆசீர்வாதங்களும் கிருபைகளையும் கர்த்தர் அந்த கதவு வழியாக உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கதவுகள் பூட்டப்பட்டதை குறித்து சில நேரங்கள்ல மனசோர்வு அடைந்து போக வேண்டாம். கதவுகள் திறக்கப்படும்ங்கிற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருந்தா போதும். கர்த்தரே கதவுகளை அடைத்தார், அவரே கண்டிப்பா கதவுகளை என்ன செய்வாரு? திறப்பார். ஆனா அந்த நேரத்துல நம்ம கிரியைகள் எப்படி இருக்கு? நம்ம கிரியைகள் கர்த்தருக்கு உகந்ததா இருக்கிறதா? இல்ல மனசோர்வுல, வேதனையில, விரக்தியில சிலர் நல்ல செம்மையான மார்க்கத்தை விட்டு விலகி போகிறாங்க, வேற வழியில போறாங்க. அதை கர்த்தர் வெறுக்கிறார். அந்த சூழ்நிலையின் மத்தியிலும், எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்ம கிரியைகளை காண்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நம்ம மறைவிடமா செய்யற கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுவும் முக்கியமாக நம்ம பலன் குன்றி இருக்கும் போது நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு? கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும் போது, ஒரு எதிர்காலமே இல்லாத சூழ்நிலை தெரியும் பொழுது, அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிற சூழ்நிலைக்குள்ள வரும் பொழுது, இந்த வழியா போகலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிரியைகள் எப்படி இருக்கு? கர்த்தரை கனப்படுத்துறதா இருக்குதா? அவருக்கு தெரியும் நம்ம பலன் குன்றி இருக்குன்னு. அவருக்கு தெரியாமலாம் இல்ல, அவருக்கு நல்லா தெரியும். இந்த பிள்ளைக்கு இவ்வளவுதான் பலன், இந்த மகனுக்கு இவ்வளவுதான் பலன். ஆனா அந்த பலனிலும் அவன் என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்தை சில நேரம் மறுதலிச்சுட்டு போயிடுறோம்ல, பேதுருவை மாதிரி. ஆமா, ஜெபிச்சு என்ன செய்ய? இயேசு இயேசுன்னு ஜெபிச்சு என்ன செய்ய? ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சாரு? இப்படி சில புறஜாதிகள் மத்தியில நம்ம கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்றோம்? அசட்டை பண்ணுகிறோம். ஆனா இன்னைக்கு ஒருவேளை கதவுகள் பூட்டப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்திலையும் நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை, அதனால நான் உனக்கு என்ன செய்றேன்? திறந்த வாசலை வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் போய் கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் போட்டு, அப்பா நீங்க என் வாழ்க்கையில கதவுகள் அடைச்சிருக்கீங்க, என்னுடைய நன்மைக்காகத்தான். ஆனா அந்த கதவுகளை நிச்சயமா நீங்களே திறப்பீங்க. நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்ளுகிறேன். என் கிரியைகளை நீங்க பாக்குறீங்க. உங்க நாமத்தை நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன்? மறுதலிக்க மாட்டேன். பலன் குன்றி போயிருக்கப்பா, உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க கட்டாயம் என் கதவை என்ன செய்வீங்க? திறப்பீங்க. அந்த கதவு எனக்கு அனுகூலமான கதவா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்னு இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்னைக்கு வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவரிடத்துல நீங்க வடித்த கண்ணீர், கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இன்றைக்கும் அவரையே பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த வைராக்கியம், விசுவாசத்தை கர்த்தர் ஒரு நாள் அசட்டை பண்ண மாட்டாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் கதவுகளை திறப்பார். என்ன கதவு அடைச்சிருக்கு? வேலை வாய்ப்புகள் திறக்கப்படலையா? இல்ல கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாதபடிக்கு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு என்ன கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு? கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்க கிரியைகளை அவருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் உங்களை மறக்கவே இல்லை. ஏற்ற வேலை வரும் பொழுது, சரியான நேரம் வரும் பொழுது
எப்படி ஒரு வருடம் அந்த குடும்பம் அந்த பேழைக்குள்ளே பத்திரமாய் காத்து கொண்டிருந்ததோ, கத்தர் திறப்பார் திறப்பார்னு விசுவாசத்தோடு காத்து கொண்டிருந்ததோ, அந்த ஜலம் வடிந்தது. கத்தர் கதவை திறந்தார். அந்த பேழையை விட்டு வெளியே புறப்பட்டு போனார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் கதவுகள் திறக்கப்படும். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு போவீர்கள். மாறா ஒரு நாள் மாறும். நிச்சயமாக மாறாவிலிருந்து புறப்பட்டு போவீர்கள். எதற்கும் கவலைப்படாதீங்க. கத்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருங்க. உங்க கதவுகள் நிச்சயமாக திறக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.